உலக பங்களை மூடி தகப்பனே ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த சமூகத்தில் ஆண்டவரே எங்களை வாழ்ந்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மழகான கண்ணு என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை கண்டாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை கண்டாயறிந்து தேடி வந்த உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி தகப்பனே குறைகளை நிறைவாக மாற்றுகிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன். ஆண்டவரே இந்த நாளில் ஒரு அற்புதங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் நடைபெறும்படி ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய ஊழியர்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சங்கீதம் 34 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் இருந்த அந்த சூழ்நிலையில வேற யாரையும் தேடாம, வேற எந்த காரியத்தையும் தேடாம, அவருடைய வாய் வார்த்தை எப்படியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. நம்ம இந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு தேவைகள், எவ்வளவு நெருக்கம், நம்ம பயப்படக்கூடிய காரியங்கள் வந்தாலும் அதன் மத்தியில நம்ம யாரை சார்ந்து கொள்கிறோம், நம்ம யாரை தேடுகிறோம், யாருடைய பட்சத்துல இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்துல தேவனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு வழியை உருவாக்கி அதுல போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அதனுடைய முடிவு சமாதானமா ஒரு நிம்மதியா விடுதலை தரக்கூடிய காரியமா பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழிந்து போகிற இந்த மனிதர்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் நமக்காக மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்ம மத்தியில் ஜீவன் உள்ளவராக இருப்பதற்கு ஒரே காரணம் அவர் நம்ம வைத்த அன்புதான். அல்லேலூயா. அப்போ அவர் நம்ம பாராட்டின அந்த அன்புக்கு நம்ம ஈடாக ஒன்றும் செலுத்த முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம், அவரை நம்ம தேடி அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த சங்கீதம் 34:14 பாத்தீங்கன்னா படிங்க. சங்கீதம் 34:14. விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை
கர்த்தரை தேடி அதை தொடர்ந்து கொள். பாருங்க, இந்த பூமியில எல்லாருமே எதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்காங்க, எதை தேடிக்கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தவறான காரியங்கள், தவறான நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்காங்க, தவறான ஒரு பாதையில தான் போய் கொண்டிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையில, சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்றால் அது கிடைக்கிற ஒரே இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாத்திரம் தான். அப்ப இந்த சமாதானம் இல்லாமதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ நதிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க, எத்தனையோ மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விக்கிரகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க, மனுஷர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சமாதானம் கிடைக்கும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாத்திரம் தான். அல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். சமாதானம் இல்லாம இன்னைக்கு பூமியில வாழவே முடியாது. இன்னைக்கு சமாதானம் இல்லாம தான் எத்தனையோ பேரு தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருக்காங்க. சமாதானம் இல்லாம தான் தவறான காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்க. நிம்மதியை தேடி போறோம்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. கடைசியில் அவங்களுடைய முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களுடைய கிட்னி போயிடுச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டேட்டும் கொடுத்துருவாங்க. ஆனா ஆண்டவராகிய தேவனை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உண்மையான ஒரு, அதாவது நிரந்தரமான ஒரு சமாதானம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுக்கப்புறம் பாருங்க, சங்கீதம் 34:10 படிங்க. காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. குறைவு வராம போலாம். ஆனா அது குறைவு வந்ததுன்னா, குறைவு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறையப்படாது என்று இந்த இடத்துல வேதத்துல ஆணித்தனமா எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, ஏன் வேதத்துல ஆணித்தனமா எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு மனுஷனுடைய வார்த்தை வாயில சொல்லிட்டா அது மாத்திடலாம். ஆனா எழுத்துப்பூர்வமா வந்ததுன்னா அதை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து எழுதி கொடுத்துட்டாரு, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. மனிதர்களுக்கோ வேற மிருகங்களுக்கோ பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். ஆனா அதுல இருந்து அவங்களுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 95 ரட்சிக்கப்பட்டேன். 2025 குறைஞ்சது ஒரு 30 வருஷமா நான் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு வருகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல யாருமே ஆண்டவரை அறியாத இருந்தாங்க. நாங்க வருஷம் நாங்கள் முன்னாடி வழிபட்டு வந்த இடத்துக்கு போவோம், மொட்டை அடிப்போம், என்னென்ன நேர்த்திக்கடை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன். அடுத்தது பர்சனலாக நானே எனக்கு அப்போ வந்து ஒரு 15 அவரை நான் தொடர்ந்து தேட ஆரம்பித்தேன். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா காட்சிகள், எல்லா குறைவுகள், எல்லா நெருக்கங்கள், எல்லா போராட்டங்கள் ஒவ்வொன்றா அதாவது ஒரே நாளில் எல்லாம் கிடைச்சிதுன்னு சொல்லலை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் மாறி 2016 எங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சிகரை ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பம் முழுவதும் சமாதானத்தோட, எந்த குறைவும் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதற்கு உங்கள் முன்னாடி நின்று நான் சாட்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதனால என்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, ஆண்டவரை நம்பி வந்தேன், அதனால இத்தனை காரியங்களை நான் இழந்து போனேன் அப்படின்னு சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேட 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 என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் வந்தது, என் வாழ்க்கையில் நிம்மதி தான் வந்தது. இன்றைக்கும் பாருங்க, நான் உங்க மத்தியில உயிர் உள்ளவனா இருப்பதற்கு ஒரே காரியம், அவர் என் மேல் வைத்த அன்பு. அவர் என்னை தேடி வந்தார், நான் அவரை தேடினேன். அல்லேலூயா. நீங்களும் ஒவ்வொருத்தரும் பிரச்சனை நேரத்துல, அதாவது நன்மைகள் வருவதற்கு தடைப்படுகிற சூழ்நிலையில நம்ம யாரை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வசனம் தெளிவா சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஏசாயா 55:6. ஏசாயா 55:6 பாத்தீங்கன்னா படிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா.
நம்ம தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணுமா? அப்போ அவரை கண்டுகொள்ள முடியும்னா அவர் ரொம்ப தூரத்துல இல்லை. இப்போ ஒருத்தர் பார்க்கணும்னா அவர் உடனே பார்க்க முடியும், அவர் கிட்ட இருந்தாதான் பார்க்க முடியும். நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப தூரத்துல இல்லை, கடலுக்கு அப்பாலும் இல்லை, மலைகளுக்கு அப்பாலும் இல்லை. அவரை தேடி எங்கேயும் திரிய வேண்டிய சூழ்நிலை இல்லை. உபாகமம் 30:11-14, ரோமர் 10:7-10 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு, நம்ம விடுதலை ஆவதற்கு அவரை தேடி போக வேண்டிய சூழ்நிலை இல்லை, அவரை தேடி இங்கு அடைய வேண்டிய சூழ்நிலை இல்லை. நம்ம விடுதலை ஆவதற்கு நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு அறிக்கை பண்ணாவே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தூரமா இருந்தானா நம்ம சரீரத்தை வருத்தி கொண்டு, நம்மளுடைய சரீரத்துல காயங்களை ஏற்படுத்தி கொண்டு, அவருடைய பார்வை நம்ம மேல் படாதான்னு சொல்லிட்டு நம்ம செய்யலாம். ஆனா அவர் சமீபமா இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே உதவி செய்ய சொல்லி நம்ம வாயை திறந்து அவரை தேடும் போது, அவரை கூப்பிடும் போது நம்மளுடைய எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, மத்தேயு 7:7-8 படிக்கும் போது படிக்கும். மத்தேயு 7 தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், அல்லேலூயா. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கிட்ட தேடணும், யாருக்கிட்ட தட்டணும்? இந்த வசனத்தில் தெளிவா சொல்லுது. இயேசு மாத்திரம்தான் அவர் சொல்லியிருக்கிற என்ன, தேடுங்கள், என்னுடைய வாசக்கதவை தட்டுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவரை தேடும் போது கண்டிப்பா 100% ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்தாங்க. அப்ப வந்தவங்களை அவர் வெறுமையா அனுப்பாம, அதே போல அவரை தேடி வந்த எத்தனையோ வியாதி உள்ளவங்க வந்தாங்க, அவங்க யாரையும் வெறுமையா அனுப்பாம, அவரை நம்பி வந்தவங்க எத்தனையோ குஷ்டரோகிங்க, எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மறித்து பாடையில கொண்டு போனவங்களையும் அவரை நம்பினவங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அவர்கள் வெறுமையாவே அனுப்பல. அவர் வாழ்ந்த காலத்துல அவரை பார்த்த, அவரை நோக்கி கூப்பிட்ட, அவரை தேடின எல்லோரையும் அவர் விடுதலையாக்கி சுகப்படுத்தின தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி இதுவரைக்கும் நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை இழந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையே நாசமா போச்சுன்ட்டு ஒருத்தரை காமிக்க முடியும்னா அவங்க காமிச்சா ஒருவேளை அவங்க சரியா தேவனை தேடாதவங்க இருந்திருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல பணக்காரன் ஆயிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தேவனை தேடி வராங்க. சர்ச்சுக்கு வந்தா ஒரே நைட்ல என்னுடைய பிரச்சனை தீர்ந்துடும், ஒரே நைட்ல என்னுடைய போராட்டம் மாறிடும். எப்படி மாறும்? ஒரு செடி வச்சாலும் அது வளர்றதுக்கு இத்தனை மாதங்கள் தேவைப்படும். அதே போல தேவனை நம்பி வரும்போது கண்டிப்பா ஒரு உதவி செய்வாரு. ஆனா கொஞ்சம் அதாவது காலதாமதம் ஆகலாம். ஆபிரகாம் 25 வருஷம் அவர் காத்து கொண்டு இருந்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் என்ன பொய்யாய் போகல. அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செஞ்சார். அதே போல நம்மளும் உடனே அற்புதம் நடக்கணும், உடனே என்னுடைய பிரச்சனை தீரணும், இன்னைக்கு கதவு தட்டா இன்னைக்கு நைட்டே என்னுடைய பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். அதாவது தேவையான காரியங்களுக்கு கண்டிப்பான உதவி செய்வாரு. மற்ற காரியங்கள் ஒருவேளை லேட் ஆனாலும் நம்ம பொறுமையோடு இருந்து தொடர்ந்து அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது, அவரை தேடும் போது நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெறுவது 100% நிச்சயம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது படிங்க. 2 அவன் யூதாவை நோக்கி, தேசம் முன்பாக அமர்ந்திருக்கையில் நான் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த தேவனை தேடும் போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை, தேவனுக்காக வைராக்கியம் நின்ற காலம் முழுவதும்
அந்த தேசத்துல சமாதானம் இருந்ததுங்களா, சுற்றிலும் அமைதல் இருந்ததுங்களா? சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையிலேயே என் வாழ்க்கையில ஏன் போராட்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனைக்கு விடுதலை ஆகக்கூடிய வழி அவங்களுக்கு கிடைக்காது. ஆனா தேவனை தேடுகிறவர்களுக்கு பிரச்சனை வரும், ஆனா அதுல இருந்து விடுதலை ஆக்கக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! ஏனென்றால் நம்ம தேடுகிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சாதாரண தேவனும் கிடையாது. ஏனென்றால் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த தேவன். அவர் மரித்து போன தேவன் கிடையாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. ஹல்லேலூயா! நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால அவரை தேடும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல், அதாவது அமைதி, சந்தோஷம், சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகும். ஹல்லேலூயா! நீங்க தேடி பாருங்களேன், நீங்க இவரை தேடி பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட போனா அந்த டாக்டர் தொடர்ந்து சொல்லுவாங்க, சில பேர் எனக்கு கடைசியில் அந்த ஆள் இறந்து போயிடுவாரு. உண்மை, அதாவது நல்லா யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வேற டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 2023 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஆண் பிள்ளை வயிற்றுல இருந்தது. தொடர்ந்து அவங்க பரம்பரை டாக்டர், அவங்க தொடர்ந்து அவங்க கிட்ட நாங்கள் செக்அப் பண்ணிட்டு வந்தோம். முந்தின நாள் கூட செக்அப் பண்ணும்போது குழந்தை வயிற்றுல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மறுநாள் பிறக்கும்போது குழந்தைய அவங்க எடுக்க முடியாம எடுத்து குழந்தை இறந்து போச்சு. ஒரு நாள் இருந்து அப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது உங்க ஒய்ஃப் வந்து ஷாக்கா இருப்பாங்க, அதனால இதுக்கப்புறம் நீங்க கன்சிடர் ஆனா கூட இந்த குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும், நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை, ஒன்னு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து திருப்பி அந்த டாக்டர் கிட்ட தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் போயிருந்தா என்னை போல வேற யாரும் இருந்திருக்க முடியாது, முட்டாளா இருந்திருக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் கிட்ட போனேன். 2 குழந்தைங்களும், அதுக்கப்புறம் எனக்கு பிறந்த 2 குழந்தைங்களும் ஆப்ரேஷன் இல்லாம அது நார்மல் டெலிவரி போறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு, தேவனை தேடும் போது மாத்திரம்தான். நீங்க தேவனை தேடாம என் பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தீர்க்கக்கூடிய ஆள் கூட சரியான ஆள் இல்லைன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா! நீங்க இவரை தேடி பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேடி பாருங்க. சரிங்களா? நேற்று தேடிட்டு இன்னைக்கு கவிழ்ந்துட்டு நாளைக்கு பிரச்சனை தீர்ந்துட்டு சும்மா இருக்காதீங்க. சரிங்களா? ஆண்டவர் ஒரு ஊமை கூட சொல்லுவாரு, ஒரு 7 விதவை அந்த ஒரு ராஜா கிட்ட போயிட்டு தினைக்கும் அவர்கிட்ட மன்றாடுவாங்க, தொடர்ந்து அவளை தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க, என்னுடைய பிரச்சனை நீங்க தீருங்கன்னு சொல்லிட்டு. அந்த கடுமையான ராஜா அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த 7 விதவை தொடர்ந்து தன்னை வற்புறுத்திட்டே இருக்கிறதுனால, தொல்லை பண்றதுனால இவளுக்கு நான் நீதி செய்வேன்னு சொல்லி அவளுக்கு நீதி செய்தது போல நம் தேவனையும் நம்ம என்ன பண்ணணும், சும்மாவே விடக்கூடாது. தொடர்ந்து அவரை தேடி, தொடர்ந்து அவரை அவங்ககிட்ட பேசி, தொடர்ந்து அவர்கிட்ட நம்மளுடைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் போது நிச்சயமா நமக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா! நம்மளுடைய வாழ்க்கை எந்த நோக்கத்திற்காக நம்ம தேவனை நம்ம தேடுகிறோமோ அந்த நோக்கத்தை, அந்த காரியத்தை, பெரிய காரியத்துக்கு தேவனை தேடலாம். ஆனா சின்ன காரியத்துக்கு உலக மனுஷனை தேடி போனோம், இன்னொரு ராஜாவை தேடி போனா அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா தேவனை தேடுகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதம் தான். சரிங்களா? இந்த காலை வேளையில நம் தேவனை தேட நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்க 2 நாளாகும் 15 நீங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா! பாருங்க, நம் ஆசா காலத்துல அவங்க இருக்கிற நெருக்கத்துல அவரை தேடின போது, ஆண்டவரை தேடின போது அவர்களுக்கு வெளிப்பட்டாருன்னா அப்ப அவர் உண்மையான தேவனை தானே இருக்கணும். சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் வெளிப்பட்டாங்க. இன்றைக்கும் நம்ம தேவனை தேடும் போது நம்ம அவரை நம்ம உணர முடியும். ஹல்லேலூயா! இன்னைக்கு ஃபேனுக்கு கீழே இருக்கிறீங்க, ஃபேன் காத்த பார்க்க முடியாது, ஆனா நம்ம உணர முடியும். நீங்க அவரை தேடி பாருங்க, அவர் உங்களுக்கு வெளிப்பட்டு, அதாவது உங்களை தொட்டு அவரு உங்க கூட இருக்கிறத உணரக்கூடிய விதத்துல நீங்க அவரை உணர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா! ஏனென்றால் அவர் உயிர் உள்ள தேவன். 17:3
கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகாவுக்கு தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாளில் நடந்த வழியில் நடந்து போதும் பாருங்க. யோசபாத் என்ற ராஜா அவனும் பாருங்க தனக்கு முன்பாக இருந்த தாவீதை போல அவன் தேவனை தேட ஆரம்பிச்சான். தேவனை தேடின போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும் என்றால் நம்ம தேவனை தான் தேடணும். பாருங்க, வேற எந்த காரியம் தேடாம, வேற அந்நிய காரியங்களுக்கு போகாம, அந்நிய ராஜாக்கள் கிட்ட போகாம, தன்னோட பெருசா இருக்கிற ராஜாக்கள் கிட்ட போகாம தேவனை மாத்திரம் தேட நம்ம ஒப்பு கொடுத்தான். இந்த நாளில நம் தேவனை தேட நம்ம ஒப்பு கொடுப்போம். வேற ஒருவேளை தெரியாம இருக்கலாம். இந்த நாளில உங்களுக்கு நேரம் வருகிற அந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் மாத்திரம் தான் உண்மையான தேவனா இருந்தா என் வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டம், இந்த நெருக்கங்கள், இந்த அமைதி இல்லாத சூழ்நிலை, சமாதானம் இல்லாத சூழ்நிலையில இருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாயை தாங்க நீங்க கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களுடைய எல்லா மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரிங்களா? யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்ற. இந்த சமாதானம், இந்த விடுதலை, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் என்றால் முதலாவது யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஒரு நன்றி. ஆண்டவரே தகப்பனே, இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை சமாதானம் இல்லாம வந்திருக்கிற ஆண்டவர், இல்ல ஏதோ நெருக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவர், இல்ல அவங்க பயப்படுகிற காரியத்துல இருந்து வந்திருக்கிற வெளிப்பட்டது போல இந்த நாளில தகப்பனே இந்த ஜனங்களை வெளிப்பட்டு ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் தொட்டு நீங்க குணமாக்க வேண்டுமா செபிக்கிறேன். அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையா தர வேண்டுமா செபிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு எங்க மத்தியில உயிர் உள்ளவரா தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே உங்க கருத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே தகப்பனே நீங்க ஒவ்வொருத்தரையும் பாருங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தறிந்து நினைக்கலாம் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தறிந்து நினைக்கலாம் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்னாயறிந்து தேடி வந்ததே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே உங்க கருத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார்கள். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி எல்லா குறைகளும் நிறைவாக மாற்றுங்க. ஆண்டவரே எல்லா தடைகளை உடைத்து போடுங்க. இந்த நாள் தகப்பனே, இந்த வருஷத்துல 2வது மாதத்துல 3வது